ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன மூவி அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா மெல்லிசை அப்படின்ற ஒரு மூவி பத்தினாங்க அப்படின்றத பார்க்க போறோம். இந்த காலத்துல லவ், போதை கலாச்சாரம், வெட்டுக்குத்து அப்படின்னு நிறைய படம் வந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மெல்லிசையான படத்தை கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர். இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆடுகளம் கிஷோர் தான் நடிச்சிருக்காரு. சுபத்ரா ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர். அவர் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து பிடி டீச்சரா இருக்காரு. அவருக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. ஸோ ஒரு தனியார் நிகழ்ச்சியில ஒரு மியூசிக் காம்படிஷன் அவர் கலந்துக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் அவர் மேலே போயிட்டே இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல இந்த ஸ்கூல் பிரின்சிபலுக்கு இது பிடிக்காம அவரை வேலையை விட்டு நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த இதில் ஜெயிச்சாரா இல்லையா, இதுதாங்க படத்தோட கதை. படத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித வெட்டு குத்து அடிதடி எதுவுமே இல்லாம ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமா இந்த படம் இருக்கும். இந்த படத்துல அவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ். தன்னோட ஒய்ஃபுக்காகவும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காகவும் ஸ்கூல்ல அவர் நடந்துக்கிறதுக்காகவும் அந்த இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒருத்தர் கண்டிப்பா ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கும். அதே மாதிரிதான் அவரோட ஒய்ஃப் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஹஸ்பண்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற இடத்துலயும் சரி, குடும்பத்துல அவங்க கூட நடந்துக்கிறதையும் சரி, சின்ன சின்ன சண்டை போடுற இடத்துலயும் சரி ரொம்பவே ஒன்றி நடந்திருப்பாங்க. இந்த கேரக்டர்ல அவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த படத்தை மறக்காம போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.